ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங்ன்றதை பார்ப்போம். இது உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங்கை பார்க்குறீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல காத்திருக்கிறதுனால தான் இதை பார்க்குறீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில மாற்றம் ஏற்படுத்தணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடா லைஃப் வந்து இப்படியே போகுதே, நமக்கு ஒரு ஒரு நல்ல மாற்றமாக கிடைக்கக்கூடாதா, இதோட நல்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ஒர்க் பண்ணணும், மனதைரியத்தோட ஆர்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காண்டா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கீங்க. என்னதான் ஆர்டர் பண்ணாலும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு வருத்தம் இருக்குது உங்களுக்குள்ள. நமக்கு கிடைக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வேறு இருக்குது. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். யூனிவர்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கிடைக்கும்னு நான் சொன்னது வந்து பாருங்களேன், கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்கள் கையில் அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்குது பாருங்கள். அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ 9 of Pentacles. ஐ திங்க் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கிற மாதிரியே தெரியுது. கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கான்ஃபிடெண்ட்டாக வந்து உங்களோட ஒர்க்கை பண்ணிகிட்டே போங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும். அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நமக்கு கடவுள் ஒருத்தர் துணையாக இருந்தால் போதும். யூனிவர்ஸ் நமக்கு துணையாக இருந்தால் போதும். நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தில் யாரும் பிளாக்கேஜ் பண்ண முடியாது. நீங்கள் இத்தனை நாள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னடா பிளாக்கேஜாக இருக்குது, நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலையே, இப்படியே லைஃப் ரன் ஆயிருமா அப்படின்றலாம் ஏக்கங்கள் இருந்திருக்கலாம். பட் இனிமே உங்களுக்கு வந்து உங்களோட 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 ப்ராப்ளம் எல்லாம் எண்ட் ஆக போகுது. தி வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. இனிமேல் ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு சந்தோஷமான லைஃப்பை தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த இனி வர லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. படிக்கிறவங்க கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகலாம். அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் மைண்டு டைவர்ட் ஆகாமல் கொஞ்சம் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி யோகா மெடிடேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் படிக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு. இந்த பழைய கார்டெலாம் பார்க்கும்போது மனசை அலப்பாயாமல் ஒரு நிலைப்படுத்தி படிக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்க போகுது. கொஞ்ச நாளைக்கு வந்து மனசை வந்து கட்டுப்பாடாக வச்சு கொஞ்சம் படிக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்து என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம்.
உங்கள் லைஃப் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஒரு ஒரு பல மடங்கு ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. பட் அது அது போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் வேறு வழி இல்லை, ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். பட் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அது நடக்கும். நீங்கள் கொஞ்சம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் ஹார்ட் ஒர்க்கை வந்து கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க. பயப்படாதீங்க. பயத்தை விட்டுருங்க. நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டே போகலாம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. நம்மளால் முடியாது எதுவும் இல்லைன்றத வந்து ஐ கேன் ஐ வில் அப்படின்ற அடிக்கடி சொல்லிக்கோங்க. ஐ கேன் ஐ வில் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பென்டக்கல் கார்டு தான் வருது. இட்ஸ் லக்கி கார்டு தான். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் மணி க்ரோத், யார்ட்டையாவது பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொடுத்த பணம் அந்த பணம் வர்றது கூட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ரொம்ப கொஞ்சம் ஐ திங்க் உங்களோட லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயம், அது என்னென்னா அந்த மணி ஸ்டெபிலிட்டி வரலைன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. பட் இனி வர காலங்களில் உங்களுக்கு தேவையான ப்ராஸ்பரிட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு தேவையான மணி எல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டே தான் வந்துச்சு. ரொம்ப நாளாக ஸ்ட்ரக்காக இருந்திருப்பீங்க. ஒரு சில வேலைகள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஸ்ட்ரக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் அப்படி நடக்காது. ஏன்னா வந்து உங்களோட ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு இதுக்கு முன்னாடி. அதனால் ரொம்ப மைண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்னடா லைஃப் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்த மாதிரி தெரியுது. இப்பயுமே நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு சம் ப்ராப்ளம் என்னென்னா உங்களுக்கு வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே இருக்கீங்க. நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நடக்கும். கடவுள் பிரபஞ்சம் எல்லாம் நம்மளோட தான் இருக்காங்க. நம்பிக்கை வச்சு கான்ஃபிடென்ட்டோட வேலை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். யாரும் தடுக்க முடியாது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில விஷயத்துக்கு. பட் அந்த விஷயம் நடக்கலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக வந்து நடக்கும். கான்ஃபிடென்ட்டோட ஒர்க் பண்ணுங்கள். நடக்கக்கூடிய சான்ஸ் நிறையாவே இருக்குது. வா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் நடக்க தான் போகுது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பொறுமையாக உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்டே போங்க. யூனிவர்ஸ் உங்களோட தான் இருக்குது. ஒரு பாசிட்டிவிட்டியோட எனர்ஜியோட ஐ கேன் ஐ வில் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளால் முடியாததும் இல்லை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செஞ்சுட்டு போங்க உங்கள் ஒர்க்கை. கண்டிப்பாக வந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது.
ப்ரேயர், ஆல்வேஸ் ப்ரேயர். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது. நீங்கள் ப்ரேயர் பண்ண விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இதுதான் யூனிவர்ஸோட மெசேஜ். வாழ்க்கையில் வந்து ஒரு இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் நினச்சது இந்த விஷயம்லாம் இனிமேல் வந்து அந்த யூனிவர்ஸ் இப்படியும் நம்ம லைஃப் இருக்குமான்ற அளவுக்கு மாற்றி வைக்க போகுது. கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. எப்பயுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ கேன், யூ வில், ஐ கேன், ஐ வில் அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். பை.